யாரையும் ஹர்ட் பண்ணாதீங்க. ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, எனக்கு தெரிஞ்ச ஒருத்தர் திடீர்னு அவங்க வீட்டில் ஒரு டெத்து. திடீர்னு செத்துட்டாங்க. ஆனால் அவங்கள கண்டபடி திட்டியிருக்காங்க. இப்போது ரொம்ப கில்ட்டியாக ஃபீல் பண்ணுறாரு. ஐயோ, நான் அப்படி சொல்லிட்டேனே அவங்கள அப்படின்னு சொல்லிட்டு. அதனால் யாரையுமே ஹர்ட் பண்ணாதீங்க. ஏன்னா நாளைக்கு திடீர்னு என்ன வேணால் ஆகலாம் இல்லைங்களா? அவங்க மனசில் கொஞ்சம் வருத்தப்பட்டாலும் அது உங்களுக்கு பல மடங்காக திரும்பி வரும். அதுதான் இயற்கையோடைய விதி. நீங்கள் என்ன பண்ணுறீங்களோ அது உங்களுக்கு திரும்பி வரும் பல மடங்காக. அதனால் யார் எது பேசணுன்னாலும் கொஞ்சம் சிந்திச்சு பேசுங்க. கோவம் வருதா, ஒரு ஃபியூ செகண்ட்ஸ் அமைதியாக இருந்தாலே அந்த கோவம் அடங்கிடும். பேசாமல் இருந்தாலே, ரியாக்ட் பண்ணாமல் இருந்தாலே நமக்கு அந்த கோவம் கொஞ்சம் நேரத்தில் அடங்கிடும். கொஞ்சம் பொறுமையாக எல்லாத்தையும் டீல் பண்ணுங்கள். ஏன்னா எந்த நேரத்தில் வேணாலும் என்ன வேணாலும் நடக்குது பார்க்குறோம் நம்ம. திடீர்னு பார்த்திங்கன்னா ஃப்ளைட்டு கீழே விழுது, அந்த பக்கம் பார்த்திங்கன்னா வார் நடந்துகிட்ருக்கு. எது எப்போ நடக்க போகுதுன்னே தெரியல. அதனால் இருக்கிற கொஞ்சம் காலத்தில் நம்ம எல்லோரும் சந்தோஷமாக இருப்போமே. நாமும் சந்தோஷமாக இருக்கலாம், நம்மளை சுற்றி உள்ளவங்களையும் சந்தோஷமாக வச்சுக்குவோம், ஹாப்பியாக இருக்க பார்ப்போம். ஏன்னா இப்போ உள்ள காலகட்டத்தில் எல்லாருக்கும் ஏதோ ஒரு கோபம், எரிச்சல், ஒரு ஆதங்கம். இவனே வெளியே அப்படியே பொறியாக தள்ளுறாங்க, அனலை கக்குறாங்க, அவங்கள வெறுப்பை கக்குறாங்க. இப்போ ஃபேஸ்புக்கு அதிலெல்லாம் போய் பாருங்களேன். யாராவது ஒரு போஸ்ட்டு போட்டான்னா எவ்வளோ மோசமாக கமெண்ட் பண்ணுறாங்க, அசிங்கமாக கமெண்ட் பண்ணுறாங்க. ஏன் இவ்வளோ கோவம், இவ்வளோ ஆத்திரம்? முகம் தெரியாதவங்ககிட்டயே இவ்வளோ காமிக்கிறீங்களே, அப்போ உங்கள் வீட்டில் எவ்வளோ கோவத்தை காமிப்பீங்க? பாவங்க, விட்டுருங்க, வேண்டாம். அவங்க தப்பே செஞ்சால் கூட நம்ம தள்ளி போயிடலாமே. ரோட்டில் போகிறீங்க, ஒரு நாய் உங்களை பார்த்து விடாமல் குலைக்குது அப்படின்னா அது கூட மல்லு கட்டிக்கிட்டு நிற்பீங்களா, இல்லை தள்ளி போவீங்களா சொல்லுங்கள்? அதே மாதிரி தான் மனிதர்களும் கோவப்படுத்துவாங்க, நம்மளை சீண்டி பார்ப்பாங்க, குத்தி பார்ப்பாங்க. என்ன வேணால் பண்ணிட்டு போடா, நான் இப்படி தான்டா அப்படின்னு சொல்லிவிட்டு வடிவேல் மாதிரி எவ்வளோ அடினாலும் தாங்க வேண்டான்னு சொல்லிவிட்டு நீங்கள் பேசாமல் இருக்கலாம். ஏன்னா கர்மா பூமராங்னு சொல்லுவாங்க. அதை நீங்கள் எது அனுப்புகிறீங்களோ அது பல மடங்காக உங்களுக்கும் உங்கள் குடும்பத்துக்கும் வரும். அதனால் யாரையுமே ஹர்ட் பண்ணாதீங்க, அன்பாக இருங்க, அன்பை பரப்புங்க, சந்தோஷத்தை பரப்புங்க. இன்றைக்கி இருக்குதா நாளைக்கு இருக்க மாட்டோம் இல்லைங்களா? ஒரு ஹஸ்பண்ட் அப்படி தான் இப்போ உட்காந்து அழுதுட்டுருக்காரு, ஒய்ஃப் செத்து போயிட்டாங்களேன்னு. இருக்கும்போது படாத பாடு அந்த அம்மாவை. இப்போ போயாச்சு, இப்போ என்ன பண்ண போகிறாரு? உட்காந்து அழுதுகிட்டே இருக்க வேண்டியது தான். கடைசி காலத்தில் பார்க்குறதுக்கு தண்ணி கொடுக்கறதுக்கு கூட ஆள் கிடையாது. அது மாதிரி நிறைய இருக்குது, நிறைய கதைகள் இருக்குது. நீங்களும் உங்களை சுற்றி பார்த்துருப்பீங்க. எல்லா விதமான கதைகளும் இருக்குது. இந்த மாதிரி திடீர்னு இப்போ தப்பு பண்ணுறதெல்லாம் பண்ணதுக்கப்புறம் அப்புறம் யோசிக்கிறாங்க, ஐயோ இப்படி பண்ணிட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு. அது கில்ட்டுங்கிறது கடைசி வரையும் உங்களை விட்டு போகாது. அதனால் எல்லோரும் சந்தோஷமாக இருப்போம், எல்லோருக்கும் சந்தோஷத்தை கொடுப்போம், சந்தோஷமான நினைவுகளை அவங்க மனசில் விதைப்போம். அப்போ நாளைக்கு நமக்கு ஒரு டெத் வரும்போது அவங்க கண்ணீர் விட்டு கண்ணீர் மலி அழணும், இன்னும் இப்படி ஒரு ஆள் இறந்து போயிட்டாரடா அப்படின்னு சொல்லிட்டு. அந்த அளவுக்கு இருக்கிறது தாங்க உண்மையான வாழ்க்கை. சொத்து சேர்த்து வச்சுட்டு போங்கன்னா என்னவாக போகுது? நீங்கள் செத்து போகும்போது அதை தூக்கிட்டா போகிறீங்க, பசங்க தான் அடிச்சுக்கிட்டு சாக போகிறாங்க. ஆனால் இந்த மாதிரி ஒரு மெமரிஸை விதைச்சிட்டு போனீங்கன்னா நாளைக்கு அது பெரிய விருட்சமாகி உண்மையான வாழ்க்கை நீங்கள் வாழ்ந்ததுக்கு அர்த்தம் என்ன தெரியுங்களா? 4 பேர் ஐயோ நல்ல மனுஷன் செத்து போயிட்டானேன்னு சொல்கிறது மாத்திரம்தான். ஐயையோ நல்ல வேலைடா போயிட்டாரு அப்படின்னு சொல்ல வச்சிடாதீங்க. சொல்கிறது புரியும்னு நினைக்கிறேன். யோசிச்சு பாருங்கள்.